ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஓம் ஸ்ரீ கணேஷாய நமக. ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகழில் 126வது திருப்புகழ் பெண்கள் மீதுள்ள மயக்கம் அற வேண்டி பாடியது. கடலை சிறை வைத்து மலர் பொழிலில் கமரத்தை உடல் பொறியிட்டு மடு கமலத்தை மலர்த்திவிடத்தை பவன் ஊனா பவன் ஊனா கருதி கருவி கையிலை கரமுள் படுவித்துழையை கவனத்தடைசி கணையை கடை வீட்டு வடுத்தனைவோ பினில் மேவி அடலை செயல் சக்தியை அக்கினியில் புகுவித்தம புறம் வைக்கை வீட்டறி கட்கம் இது முறித்தமதி சஜகோரம் சகோரம் அலர பனிரத்னமணி குழையை சிலுக்கிட்டுமையிட்டொளி விட்டு மறுத்தலுற்ற பொருச்சிய கண்கடையில் படுவேனோ படுவேனோ சடில தவனேட்டவசிஷ்டகுலத்தொரு சேத்திடத்தின் உதித்தருள்வே தகருத்த ஜன்ம பெயர் செப்பீட பரிவாலே பரிவாலே சனகர் குமகஸ்திய புலஸ்தய சனக குமர குமர குமணுக செய்பலகை சதுவுத்தனவ புலவர் குமிவத்திய ஞான ஞான படல துருல கனல கிய தமிழ் தய அத்திலக பொருள் விருத்தீனை பழு ஆற்று உணர் வித்தருள் வித்தக சத்குருநாதா குருநாதா பவழ கொடி சுட்டிய புன்கழுகின் தலையில் குலையில் பலமுத்துதிசை பழனி பதிவெப்பினில் நிற்குமர பெருமாளே பெருமாளே படல துருல கனல கியதமிழ் திரைய அத்திலக பொருள் விருத்தியனை பழுதற்று உணர் வித்தருள் வித்தக சத்குருநாதா சத்குருநாதா பவள கொடி சுற்றிய பொன்கழுகின் தலையில் குலையில் பலமுத்துதிசை பழனி பதிவெப்பினில் நிற்குமர பெருமாளே பெருமாளே பழனி பதிவெப்பினில் நிற்குமர பெருமாளே 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 பெருமாளே. இப்பாட்டின் பொருளை பார்ப்போம். சடைமுடியை உடைய சிவபெருமானின் கட்டளைப்படி மேன்மை பொருந்திய வைசிய குலத்திலே ஒரு செட்டியின் பால் தோன்றி ருத்ரஜென்மன் என்ற பேர் தாங்கி அருளும் ஞானமும் பூண்டு அன்பால் சனகர் அகஸ்தியர் புலஸ்தயர் சனத்குமாரர்கள் என்ற முனிவர்களுக்கு அருள் புரிந்தவரே உண்மை புலமையை தெரிவிக்கும் பொருட்டு சங்கப்பலகை மீது அமர்ந்து 49 புலவர்களுக்கும் வேறுபாடு வராதவாறு ஞானப்பகுதியின் வழியில் உள்ள இலக்கண இலக்கியத்துடன் கூடிய முத்தமிழில் இறையனார் அகப்பொருள் என்ற நூலின் விளக்க உரையை குற்றமற உணர்த்தி அருளிய ஞானமூர்த்தியே உண்மையான குருபரனே. பவழக்கொடியானது சுற்றி கொண்டுள்ள அழகிய பாக்கு மரங்களின் உச்சியில் உள்ள குலைகளில் முத்துக்கள் பல உதிர்வன போல அரும்புகள் உதிர்கின்ற பழனி என்ற மலையில் மீது எழுந்தருளுள்ள குமார கடவுளே பெருமிதம் உடையவரே தனக்கு இணையில்லாத கடலை சிறை வைக்கும் மலர் சோலையில் வாழும் வண்டுகளின் உடம்பில் தண்டனைக்கு அடையாளம் போன்ற கோடுகள் இட்டும் மடுவில் உள்ள தாமரை மலர்த்தி வாடுமாறு செய்யும் பலியேற்கும் சிவபெருமானுக்கும் நஞ்சினை உணவாக செய்தும் போர் புரிகின்ற கயல் மீன்கள் குளங்களில் அழுத்தியும் மானை வனத்தில் திரியுமாறு செய்தும் பானத்தை கடைய செய்தும்
மாவடுவில் உப்பில் ஊற செய்தும் வீர செயலையுடைய வேலை நெருப்பினில் காய்ச்சுமாறு செய்தும் யமனை சிவபெருமான் திருவடியில் உரைக்கப்பட்டு நசுங்குவது போல் செய்தும் ஒளிமிக்க வேலாயுதத்தை நடுங்கி முறியிடும்படி செய்தும் மதிக்கப்படுகின்ற சகோர பறவையை அலறுமாறு செய்தும் ரத்ன மணி மாலை தோட்டினில் போர் புரிந்து மையிடப் பெற்று ஒளி செய்து ஆடவரை மருளி செய்கின்ற பொது மகளிரின் கடைக்கண்ணில் அடியேன் அகப்பட்டு துன்பம் என்னும் அல்லல் படாமல் காப்பாற்றி அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர். சனகர் சனத்குமாரர்கள் தட்சிணாமூர்த்தியிடமும் முருகனிடமும் அருள் பெற்றவர்கள். தமிழ் மொழியானது ஞானமயமானது. இந்த மொழி கடவுள் புலவராகிய சிவபெருமானே அகத்தியருக்கு உபதேசித்தது. ஆகவே சிவமொழி என்றும் கூறுவர். சிவபெருமானும் முருகப்பெருமானும் பலம் பெற செய்தது தமிழ். தெய்வநலம் கனிந்தது தமிழ். பாண்டியனுக்காக சோமசுந்தர கடவுள் இலக்கணமாக இறையனார் அகப்பொருள் என்ற 60 சூத்திரங்கள் அடங்கிய அரிய நூலை அருளி வழங்கினார். அதற்கு பல புலவர்கள் உரை செய்தனர். அதில் குழப்பம் ஏற்பட்டு ஈசனே புலவர் வடிவமாக வந்து ஊமை மகனை கொண்டு சங்கப்பலகையின் மூலம் தெரிய வைத்தார். நக்கீரர், கபிலர், பரணர் முப்பெரும் புலவர்களது உரையை கேட்டு அவையே உயர்ந்ததாக கொண்டனர். சங்கப் புலவர்கள் கலக்கத்தை தீர்த்த பழனிபதி பரமநாயகனே மாதர் கண்கள் புரியும் கலக்கத்தை தீர்த்து அடியேனை காத்தருள்வீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர். நாமும் நம் மனக்கலக்கம், குழப்பம், துன்பம் நீங்க முருகப்பெருமானின் திருவடிகளை பற்றி அவர் திருப்புகழை பாடி அவர் அருளை பெற முயல்வோமாக. கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா. காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவண பவ. முருகாச்சரணம். திருச்சிற்றம்பலம்.